நம் மண்ணின் பாரம்பரிய பெருமைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் அமைத்து பலதரப்பட்ட மக்களை பார்வையிட வைத்து அவைகள் குறித்து அறிந்து கொள்வதற்காக அமைக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வு. குறிப்பாக சுயசார்பு தொழில்கள் மூலம் செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை சந்தை, உணவுப் பொருட்கள் அங்காடி, உணவு திருவிழா, விளையாட்டுகள் என எல்லாம் நவீன கண்காட்சி கூடத்தில் இருக்கிறது என்றால், தமிழர்களின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் நாட்டுப்புற கலைகள் மக்களை மகிழ்வித்த வண்ணம் அமைகிறது. குறிப்பாக காளியாட்டம், தோல்பாவை கூத்து போன்றவை எல்லாம் இன்றைய தலைமுறையினர் பெரிதளவும் கேள்விப்பட்டிருக்க கூட வாய்ப்புகள் இல்லை. அதனை முறையாக தெரியப்படுத்தி அவற்றை காட்சிப்படுத்த முன்னெடுத்த காந்தி உலகமயமாகட்டும், அனைத்தும் அமைந்து மக்களை வரவேற்றுள்ள சென்னை எத்திராஜ் கல்லூரியாகட்டும், மறந்து போன பல்வேறு பாரம்பரிய கலைகளை தெளிவாக மண்ணும் மரபும் என்ற இந்நிகழ்ச்சியின் வழியே மக்களிடம் கொண்டு சென்ற பெருமை இவர்களையே சாரும். வாருங்கள், கண்காட்சியையும் கலைகளையும் பார்த்து ரசித்து வரலாம். மண்ணும் மரபும் இந்நிகழ்ச்சியின் தொடக்கமாக கால்நடைகளின் கண்காட்சியானது இடம்பெறுகிறது. அன்றாடம் மனிதர்களோடு ஒன்றாக இருந்தவைகள் இன்று கண்ணில் எப்போதாவது தென்படும் அதிசயமாக பார்க்கப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. வாருங்கள், அதனை பார்த்து வருவோம். மறைக்கப்பட்ட மரபுகள் என்ற தலைப்பில் நடக்கிற இந்த நிகழ்ச்சி என்கரேஜ் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். ஸோ இதில் நம்முடைய பழங்கால பழக்க வழக்கங்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய தமிழர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், மெயினாக அது உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிற கான்செப்டில் சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. நல்ல மிகவும் அருமையான நிகழ்ச்சி. இதில் ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நம்ம அஸ் தமிழர்கள் ஒரு மரபு அப்படின்னா ஒரு உணவு பழக்க வழக்கம் எப்படி வருது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனில் இருக்கிறவங்க அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸு அது எல்லாத்துக்கும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள் மாறி வருது. அதை நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கிறோம், அது நம்முடைய முன்னோர்கள். இப்போ அதுதான் வம்சாவளியாக நம்ம அதை சாப்பிட்டு நம்ம உணவருந்தி வந்திருக்கிறோம். அப்போ நம்மளுடைய ஜீன் அண்ட் செல் இந்த மாதிரி உணவுகளை கண்டிப்பாக ரொம்ப ரெடிலி இட் அக்செப்ட்ஸ் இட். நிகழ்ச்சியின் அடுத்ததாக வருவது மல்லர் கம்பம் விளையாட்டில் மாணவ மாணவிகள் நிகழ்த்தும் சாகசங்கள். வாருங்கள், அதனை பார்த்து வரலாம்.
இந்த மண்ணு மரபு நிகழ்ச்சி வந்து முதல்ல வந்து நம்ம காந்தி வேர்ல்ட் ஃபண்ட் ராஜேஷ் சார் வந்து கான்செப்ட் அவரோட கான்செப்ட் வந்து நல்ல கான்செப்ட். நானும் யோசனை பண்ணி பார்த்தேன். இங்கே வந்த பிறகு தான் நிறைய எனக்கு தெரியாத விஷயங்கள், நம்ம இவ்வளோ இத்தனை வயசுலேயே கூட நிறைய தெரியாத விஷயங்கள் இருக்குது. நிறைய உதாரணம் தற்சார்பு வீடுன்னு இல்லம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பார்த்தாங்க. அதில் போனால் அந்த காலத்தில் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு வில்லத்து வீட்டுக்குள்ள வந்து எல்லாமே அங்கேயே கிடைக்குது. மாடு, ஆடு, கோழி, உள்ள ஒரு கிணறு இருக்குது, அங்கே தோட்டம் இருக்குது, விவசாயம் இருக்குது. ஸோ அவர் ஒரு குடும்பத்துக்கு தேவை எல்லாமே அந்த தற்சார்பு இல்லம். இதை பார்க்க அந்த காலத்தில் நம்ம தமிழ் மக்கள் வந்து இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுனா திட்டம் போட்டு வாழ்ந்துருக்காங்க. நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். இப்போ கால ஓட்டத்தில் நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இது புதிய ஜென்ரேஷன், இது வந்து ஒரு இந்த காலேஜில், அதுவும் இந்த சின்ன பசங்க, இந்த யங் ஜென்ரேஷன், மற்ற ஜென்ரேஷன் வர இந்த இதில் வந்து இந்த காலேஜ் நடத்துறதுல அவங்க ஈடுபாடோடு இருக்கும் பார்க்கும்போது நம்ம மரபு வந்து இன்னும் காக்கப்படும் நம்பிக்கை நிறைய வந்திருக்கு. நிகழ்ச்சியின் அடுத்ததாக வருவது நாட்டுப்புற கலைகளில் ஒன்றான காளியாட்டம். காளியாட்டம் பொதுவாக அம்மன் கோவில் திருவிழாக்களில் இடம்பெறும் நம்பிக்கை சார்ந்த மரபு ரீதியான ஆட்டக்கலையாகும். தலையில் கிரீடம், கண்களின் வெள்ளியிலான கண்மலர், கழுத்தில் நீண்ட மாலை, கையில் உடுக்கை, செந்நிற முகத்தின் வாயின் வெளியே கோரை பற்கள், இடையே தொங்கும் நாக்கு என காளி அம்மனை போல வேடமணிந்து வலம் வருவார்கள். காளி வேடம், காளி திருநடனம், காளி வீதி உலா என பல பெயர்கள் உண்டு. இதன் வாயிலாக தீய சக்திகள் தனி மனிதர்களிடம் இருந்து அவ்வூரிலிருந்தும் நீங்குவதாக நம்புகின்றனர். வாருங்கள் காளியாட்டத்தை பார்த்து வரலாம். நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா காந்தி வேர்ல்ட் ஃபவுண்டேஷன் சார்பாக 2019 முன்னெடுக்கப்படுது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விதை திருவிழான்னா அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கலை நிகழ்ச்சி இருக்கும், ஒரு உணவு திருவிழா இருக்கும், அங்கங்கே நடந்துகிட்ருக்கோம் சின்ன சின்னதாக. மூலிகை திருவிழான்னா அது கூட ஒரு 2-3 கம்பைண்டாக நடத்துவாங்க. அதை நாங்கள் வந்து தொடர்ச்சி அங்கங்கே ஒன்று சின்ன சின்ன விஷயங்களாக நடந்ததெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 36 விஷயங்களை ஒன்றா ஒருங்கிணைச்சு காந்தி வேர்ல்ட் ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா 2019 மண்ணும் மரபும் அப்படின்ற ஒரு அந்த அடையாளத்தோட ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து ரெடி பண்ணியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய மண் சார்ந்த எல்லா விஷயங்களும் அண்டர் ஒன் ரூஃபில் இருக்கிற மாதிரி அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்களோட கலாச்சார அந்த நடனங்களாக இருக்கட்டும், மயிலாட்டம், ஒயிலாட்டம், அது மாதிரி ஒரு 20 விஷயங்கள். இது இல்லாமல் நம்ம சினிமாவுக்கு முன்னோடியாக இருந்த தோல்பாவை கூத்து, பொம்மலாட்டம், தெருக்கூத்து, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி விதை திருவிழா, நெல் விதை திருவிழா, எல்லா தரப்பட்ட விதைகளோட கண்காட்சி, மூலிகை கண்காட்சி, நாட்டு மாடுகள், ஆடுகள். இப்போ பார்த்திங்கன்னா மாடுன்னா நாட்டு மாடு எது, ஜெர்சி பசு எதுன்னு கூட தெரியல. திமிழ் இருந்து தானே அது நம்ம நாட்டு மாடு. அதான் A1 B1 B2 மில்க்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மில்க்கு. அதனால் என்ன ப்ராப்ளம்ன்ற அந்த ஒரு விஷயங்கள் கூட நம்மளுக்கு தெரியாது இருக்குது. அது மாதிரி ஒரு நம்மளோட பாரம்பரிய அரிசிகள் வந்து இப்போ ரொம்ப அருகி போச்சு. ஒரு காலத்தில் வந்து பல ஆயிரம் அரிசி ரகங்களாக இருந்துதான் சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வெறும் 1200 1500 ரகங்களுக்கு மேலே அதுவும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது. அதோட மொத்த கண்காட்சிகள், விதை கண்காட்சி, மூலிகை கண்காட்சி, நாட்டு மாடு, ஆடு, கோழிகள் கண்காட்சி. இப்போ மூலிகை வச்சுருந்தா அந்த மூலிகைகளோட அதோட வேல்யூஸு அந்த மாதிரி. அது இல்லாமல் தமிழ்நாடு முழுவதிலிருந்து விவசாயிகளோட நேரடி சந்தை, அது பை ப்ராடக்ட்டு, வேல்யூ ப்ராடக்ட்டு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இது எல்லாமே ஒருங்கிணைச்சது தான் இந்த மண்ணும் மரபும் நிகழ்ச்சி. இது தொடர்ச்சியாக வந்து இந்த 6 வருஷம் நடக்கும்பொழுது இந்த விவசாயிகளுக்கு நேரடியாக வியாபாரிகள் இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக கஸ்டமர்ஸோட தொடர்பு கிடைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய லாபம் கிடைக்கிறதுனால விவசாயமும் பெருக ஆரம்பிக்குது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா தோல்பாவை கூத்து வந்து அழிவு விளிம்பு நிலையில் இருக்குது. ஒரு 2020 வந்து அவங்க தோல்பாவை கூத்து சென்னை உள்ள வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா தோல்பாவை கூத்து ஒருத்தர் அந்த விளிம்பு நிலையிலிருந்து இப்போ ஒரு 10 வீடுகள் அதை செய்யக்கூடிய அளவுகள் வளர்ந்துருக்கு. ஏன் காரணம்னா இங்கே வந்து இப்போ நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் வராங்க, பார்க்குறாங்க இந்த மாதிரி நிகழ்வுகளில். அப்போ தோல்பாவை கூத்து இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கா, நம்மளோட அடுத்த ஒரு ஃபங்க்ஷனில் இந்த நிகழ்வை நம்ம பயன்படுத்துவோம். அதே மாதிரி பொம்மலாட்டம், இதெல்லாம் மொத்தமே அழியுது. ஏன்னா மரபு கலைகள் அது. அப்போ இந்த விஷயத்தால் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பாரம்பரிய கலைகள் இல்லாமல் இதோட ஒரு சிறப்பு மண்ணு மரபும் சிறப்பு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சில விஷயங்களை தாண்டி உணவு, நம்ம மூலிகை, எல்லா விஷயங்களும் அண்டர் ஒன் ரூஃபில் இருக்கிறது தான் இதோட சிறப்பு. நிகழ்ச்சியின் அடுத்து இடம்பெறுவது கல்லூரி மாணவிகளின் கிராம
சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, வாயில வச்சு ஊத வேண்டியானு. நீங்க ஊதுறியா நான் ஊதவா? முடியல. வணக்கம் வணக்கம் உங்க வணக்கம், இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம் உங்க வணக்கம், இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சத்தம் சைலண்ட். வந்திருக்கின்ற பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிபர்கள், வருங்காலத்து மைனர்கள், மாணவர் மாணவிகள் மற்றும் அனைவர்களுக்கும் நம்முடைய நாட்டுப்புற கிராமிய கலையான தோல்பாவை கூத்து சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா வாங்க கோமாளி மாமா. என்னையா ஏமாளி மாமா? ஆமா, இது என்ன கலை ஐயா? இன்றைக்கு நம்ம சினிமா பார்க்கிறோம், நாகரிகம் எல்லாம் மாறதுக்கு காரணமாக இருந்த அடித்தளமான கலை பாவைக்கூத்து என்பார்கள். ஓஹோ, பாவைக்கூத்து. ஆமா, சினிமாலாம் வருவதற்கு முன்னால உள்ள கலை இதுதான். கிராமங்கள்ல பொழுதுபோக்குக்கு இந்த கலையை தான் பயன்படுத்துவாங்க. ஓ அப்படியா? ஆமா, அதுக்கு பிறகுதான் சினிமாவே உருவாச்சு இந்த திரையை பார்த்துதான். ஓ பரவாயில்லையே. அப்போ நிகழ்ச்சி என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்கு? பல நிகழ்வுகள் இது மூலியமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். சுதந்திரத்துக்கும் இந்த கலை பயன்படுத்தது. எங்களுடைய தாத்தா முப்பாட்டங்காலங்களிலே நாங்கள் 6வது தலைமுறையாக இப்பொழுது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பரவாயில்லையே. சரி, அப்படின்னா இன்னைக்கு நம்ம எதற்காக இங்க வந்திருக்கோம் ஐயா? இந்த மண்ணும் மரமும் என்பது மறைந்து சென்ற கலைகள் எல்லாத்தையும் மீட்டெடுத்து இன்று சிறப்பாக இந்த இடத்தில் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கையெடுத்து கும்பிடலாம். சரி, இப்ப நீங்க என்ன கலை பண்ண போறீங்க ஐயா? நம் பள்ளிக்கூடத்தில் செல்லும் மாணவர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. வருங்கால சங்கதி எல்லாம் ஆரோக்கியமா இருந்தா தானே பெருக்கங்கள் எல்லாம் நல்ல வரும். அவர்கள் சாப்பிட்ட உணவுகளில் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டாக ஒரு சின்ன தலைப்புகள் நம்ம பண்ண இருக்கோம். சரி, அது மட்டும் இல்லாம ராமாயணத்தின் ஒரு பகுதி சுந்தரகாண்டத்தில் ஆங்கார தாரை வாய்க்குள் சென்று வெளியே வந்து கும்பகர்ணனை சண்டை போடுவது. ஓஹோ, கும்பகர்ணன்னா ராவணனுடைய தம்பி. அம்மா, அப்ப பெரியவனா இருப்பானா? ஆமா. ஓ, அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆமாயா, ஆமா ஆமா ஆமா. பரவாயில்லையே. ஆமா, எல்லாருக்கும் வணக்கம் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு வணக்கம் சொல்லும். உமக்கு குணக்கம் இருந்தா ஆஸ்பத்திரிக்கு போடுவேன். இல்ல குணக்கம் இருந்தா ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? இல்ல எனக்கு ஒரு வந்தனம் சொல்லு. உமருக்கு தலைவலி இருந்துன்னா அமிர்தா நெஞ்சில எடுத்துறாவும். இப்ப நீ வணக்கம் போடலன்னு வச்சுக்க, இந்த பாண்டா மாதிரி இருக்கிற மூக்கு அப்படியே சப்பி அப்பளம் ஆக்கி போடுவாமா. உமர் கண்ணை குத்தி காப்பி ஆக்கி விடுவேன். அப்ப நீ வணக்கம் போடல, இப்ப என் தம்பி உழுவத்தலையை கூப்பிட்டுருவேன். உழுவத்தலை எங்க இருந்து வந்திருக்காரு? அவன் அமெரிக்காவில இருந்து வந்திருக்கான். ஓ, அமெரிக்காவில இருந்தா? ஆமா, அவர் பேரு என்னது? உழுவத்தலையன். உங்க பேரு? என் பேரு உச்சி குடும்பன். ஆமா, எங்க பேரெல்லாம் கேட்கிற, உங்க பேர் என்ன? என் பேரு உலகத்திலே இல்லாத பேரு. என்ன பேரு? கொக்கு முக்கன் கருவாட்டு தலையன். ஏ பரவாயில்லையே, கொக்கு முக்கன் கருவாட்டு தலையனா?
அவன் என் தம்பி அமெரிக்கால இருந்து ஏதோ ஒரு புகை குண்டு கொண்டு வந்திருக்கான். ஓ, புகை குண்டா? அப்படின்னா நான் பார்க்கணுமே. அவர் கூப்பிடுங்க. கொஞ்சம் நின்னுங்க, இப்ப கூப்பிடுறேன் பாருங்க. இளைய தம்பி, இளைய தம்பி, எங்க நிக்கான்னு தெரியலையே. இளைய தம்பி, இளைய தம்பி, உழுவ தலை அப்படி சாக்கு மேல சாக்கு போட்டு ரைட்டு மேல ரைட்டு போட்டு நீட்டு மேல நீட்டு வச்சு அடி சக்க மேல வந்து அடிக்கான். ஐயாறு இருக்கிற சாக்கெண்ணு மடிப்பெண்ணு ரேங்கண்ணு. ஆமா, நம்ம சென்னையில விற்கிற பெட்டி கடையில விற்கிற நல்லெண்ணெய். உழுவா தலை பயல ஏதோ உழுவ தலைன்னு சொல்லாதலா. ஐயாருக்கு சூப்பரான பேர் இருக்கு தெரியுமா? என்ன பேரு? கிளி குஞ்சு அழகா. சுப்பிரமணி சாமி. மன்மத ராசா. என்ன ராசா? மன்மத ராசா. உன் மூஞ்சிய பார்த்தா மன்மத ராசா மாதிரியெல்லாம் இருக்கு. இல்ல, இவர் இந்த கோமாளி இருக்காருல்ல, ஆமா, நீ அமெரிக்காவில இருந்து இந்த கண்ணீர் போக கொண்டு வந்தல்ல, ஆமா, அது இவருக்கு காட்டணுமா? இல்ல, அது வெளியே சொல்லாதல, அது ஒழிச்சு கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? ஆமா ஆமா. அவர் எப்படி எப்படி கூப்பிடணும்னா மிஸ்டர் கோமாளி மாமான்னு கூப்பிடு. எப்படி எப்படி? மிஸ்டர் கோமாளி மாமா, மிஸ்டர் கோமட்டி மாமா. ஓய், கோமாளி மாமாயா? ஓ, ஏதாவது ஒரு மாமா. ஆமா, நீங்க அமெரிக்காவில இருந்து ஏதோ கண்ணீர் போக கொண்டு வந்திருக்கீங்களாமே. ஏன் வெளியே சொல்லாத, போலீஸ் பிடிச்சிடும். அப்படியா? அவ்வளவு ஹெவியான குண்டா? ஆமா, பயங்கரமான குண்டு. அப்படின்னா எனக்கு கொஞ்சம் காட்டுங்களேன். இல்ல, அந்த குண்டுடைய கவி என்னன்னு தெரியுமா? என்ன? 10-100 பேர் சுத்தி உட்கார்ந்துக்கிட்டு அது நடு சென்டர்ல இருந்து விட்டா போதும். ஒருத்தனை நிக்க மாட்டான். ஏன்? மூக்க பிடிச்சிட்டு ஓடிய போயிடுவான். அவ்வளவு கவியா? ஆமா, அவ்வளவு வேகம் உள்ள குண்டு. அப்படின்னா நான் அதை கண்டிப்பா நான் இன்னைக்கு பார்த்தே ஆகணும் ஐயா. அப்படின்னா சரி, நான் சொல்றத கேளு. என்ன செய்யணும் சொல்லுங்க. இப்ப அந்த குண்டை பார்க்கணும்னா நான் இப்போ அதை தயார் பண்ணணும். எப்படி? கீழே கொஞ்சம் உட்காரு. தலையை கொஞ்சம் மேலே தூக்கு. மூக்க பொத்திக்க. இங்க பாரு, நான் 1 2 3 அதுக்கு பிறகுதான் இந்த மூக்கை எடுக்கணும். இல்லைன்னா மூக்கு பொத்திட்டு போயிடும். பரவாயில்ல. ரெடி? ரெடி. 1 2 மூக்கில் கை வைல. ரெடி? ரெடி. 1 2 3. நானும் பீரங்கி குண்டு பார்த்துருக்கேன், அமெரிக்கா குண்டு ஸ்பெஷல் குண்டுன்னு பார்த்தேன். என்னச்சா உனக்கு குண்டுமா? ஓடல யாத்தா. இவர் எங்க போனாரு? பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு பிள்ளைகளுக்கு நேரம் ஆயிடுச்சு, சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிட்டு. எங்க போனாருன்னு தெரியலையே. என்னடி, பிள்ளைகளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கிறேன், நீங்க சாப்பாடு எடுத்து கொடுக்க வேண்டாமா பிள்ளைகளுக்கு? ஆமா, சாப்பாடு எதுல ரெடி பண்ணியிருக்க? இப்பதான் பிளாஸ்டிக் கவரை வந்தாங்க, கொண்டு வந்த பிறகு பேப்பர்ல சாப்பாடு வச்சு எல்லாம் கிளீன் பண்ணி கையில கொடுத்துருக்கேன். அம்மா அம்மா வாங்கப்பா, வாங்க வாங்க. அம்மா, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிட்டுமா, சீக்கிரமா பார்சல் சாப்பாடு கொடுமா. கொஞ்சம் நின்னுங்கடா, கொஞ்சம் நின்னுங்க. பார்சல் இப்பதான் பண்ணிட்டு இருக்கிறேன், அதனால சீக்கிரமா எடுத்து கொடுத்துறேன். ஏம்மா, என் தாயி, நம்ம தான் படிப்பு இல்லாம போயிட்டோம், பிள்ளைகளாவது நேரத்துக்கு கரெக்டா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு, அவளை நல்லா படிக்கணும். ஆமா, சொல்லிட்டேன். ஐயா ஐயா வாங்க, வணக்கம். ஆமா, பிள்ளைகள் எதுக்கு நிக்காங்க? ஐயா, கவர்ல சாப்பாடு மடக்கிட்டு இருக்கா, அதனால நேரம் ஆயிட்டு அதான் பிள்ளைகள் நிக்காங்க. ஏமா, பிள்ளைகளுக்கு சாப்பாடு பாத்திரத்துல தானே வச்சு கொடுக்கீங்க? இல்ல, அப்போ நான் அந்த பிளாஸ்டிக் கவர் இருக்குல்ல, அந்த சாப்பாடு கவர்ல மேல கீழே பேப்பரை வச்சு அதுக்கு மேல பிளாஸ்டிக் கவரை வச்சு அதுல சூடா சாப்பாடு வச்சு கொடுப்பேன். ஏம்மா, அந்த சூடாக வைக்கிற சாப்பாடு என்ன ஆகும் தெரியுமா? என்ன? ஏம்மா, அந்த பேப்பர்ல அந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல, நீங்க சூடா வைக்கும் போது பல நாள் இதை அந்த பிள்ளைகள் சாப்பிடும் போது அதுல இருக்கிற கெமிக்கலா அந்த பிள்ளைகளுடைய வயிற்றுக்கு போகும், வயிறு வலி வரும். அதுக்கு பிறகு பல நோய்கள் உருவாகிறோம், உடலில் இருக்கின்ற உறுப்புகள் எல்லாம் சுருங்கிவிடும். அப்படியா? இங்க பாருங்க, இந்த பையனுக்கு தலையை பார்த்தீர்களா? ஆமா, முன்னாலையோட தலை எவ்வளவு பெருசாக இருக்கிறது. ஆமாய்யா, இந்த உணவுகள் நம்ம பாத்திரத்திலேயோ இல்ல நம்ம ஒரு தட்டிலேயோ வைத்துனா நம்ம கொடுத்து அனுப்ப வேண்டும். இல்லை என்றால் இந்த குழந்தைகளுக்கு அந்த பிளாஸ்டிக் கவர்ல போற சாப்பாடுகள் வயிறு வலியாக கொடுத்துடும்.
அம்மா அம்மா எனக்கு பல நாள் வயிறு வலிக்குமா, நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. அப்படியா? நீங்க தான் அந்த குழந்தைகளுக்கு ஆபத்துகளை உருவாக்குறீங்க. இனிமேலும் இந்த கவர்களை பயன்படுத்தாதீங்க. சரி ஐயா. அதே மாதிரி ஒரு நேரம் பயன்படுத்தி விட்டு கீழே போடுகின்ற கவர்களை நீங்கள் தெருவிலையோ இல்லை ஓடையிலேயோ குளத்திலேயோ போடும்போது அதுகள் என்ன ஆகுதுன்னா, மழை வரும்போது மழை தண்ணிகள் கீழே போகாம மழை தண்ணிகள் நம்ம வீட்டுக்குள் வருகிறது. இன்னொன்று என்னன்னா, ஐயா அந்த பிளாஸ்டிக் கவர்லாம் சேரும் போது எரிச்சிருவேன். ஏம்மா அதை எரிக்கும் போது அதோடைய புகை இருக்குல்லவா, ஆமா அந்த புகை நம்ம மூக்குக்குள்ளேயோ வாய்க்குள்ளேயோ காதுக்குள்ளேயோ போனால் கேன்சர் வந்துவிடும், புத்துநோய் வந்துவிடும். அப்படியா? அம்மா அம்மா நீ அன்னைக்கு கூட அந்த பிளாஸ்டிக் கவரெல்லாம் எரிக்கும் போது நானும் உட்கார்ந்துருந்தம்மா. அன்னைக்கு இந்த மூக்குல இருந்து ரத்தமா வந்தது. ஐயோ என் குழந்தைகளை நானே ஆபத்துக்கு தள்ளிட்டேனே. சத்தியமா இனிமேல் பிளாஸ்டிக் கவர்களை நான் பயன்படுத்த மாட்டேன். சூடான சாப்பாடுகளை நான் கவர்ல வச்சு கொடுக்க மாட்டேன். ஏமா இப்படி ஒரு சில பேர்களுக்கு தெரியாதனால தான் நீங்கள் பல இடங்களில் விழிப்புணர்வு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எச் ராஜா காலேஜில் இன்னைக்கு பாரம்பரியமான உணவுகள், இன்னைக்கு மண்ணும் மரமும் கலையும் மறந்து போன கலைகளை வெளியில் கொடுக்கிறார்கள். அதே மாதிரி நம் மறந்து போன உணவுகள், பாரம்பரிய உணவுகள் எல்லாம் இன்றைக்கு நம் கண் எதிரையே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாளை நாளகழித்து வரை இருக்கிறது. அந்த இடத்தில் நீங்க போய் பாருங்கள். குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான சாப்பாடுகளை வழங்குங்கள். அப்போது நோய்கள் வராது. ஐயா நீங்க சொன்னதுனால நாங்க கண்டிப்பா அந்த அந்த மண்ணு மரம் இடத்துக்கு நாங்க போய் பார்த்துருவோம் ஐயா. இப்படி பல இடங்களில் அந்த விவரங்கள் தெரிந்தால்தான் அந்த பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமாக நீங்கள் வளர்க்கலாம். சரி ஐயா வருகிறேன். ஐயா வணக்கம் ஐயா. போயிட்டு வாங்க ஐயா. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. ஏம்மா பாத்தியாம்மா, நான் சொன்ன கேட்கல. நீ சொன்னது நான் இவ்வளவு நாளும் சொல்லிட்டு இருந்த பிள்ளைகள் ஆரோக்கியமா இருக்கணும்னா பாரம்பரியமா உணவுகள் கொடுன்னு. நீ இந்த பீச்சா எது என்னென்னமோ எடுத்து கொடுக்க அந்த பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு வாயால எடுத்துட்டு கீழே கிடக்கு. ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. இனிமேல் நீங்க சொல்ற மாதிரியே பாரம்பரிய உணவுகளை கொடுத்து பிள்ளைகளை ஆரோக்கியமா வச்சுக்கிடுங்க. வா 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 வா. மாணவர்களை எப்படி வளர்க்க வேண்டும், தாய் தந்தைகள் வளர்க்கும் இடத்தில் தான் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிகள் இருக்கிறது. அதை பற்றி சொன்னோம். இப்போது புராண கதையில் ஒரு அனுமாருடைய பகுதியை இப்பொழுது உங்கள் மத்தியில் நாங்கள் காமிக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கும்பகாரனுடைய சண்டை, அது மட்டும் இல்லாமல் ஒரு பனைமரத்தில் பயணி எடுப்பது எப்படி என்பதையும் எடுத்துக்காட்டாக இதோ உங்கள் மத்தியில். அண்டரண்ட பட்சிகளை அடித்து சாப்பிடுபவள் இவள் நடுக்கடலில் நின்று கொண்டு அனுமாரை வெளியே விடாமல் வானத்துக்கும் பூமிக்கு வைத்துக் கொண்டு நிற்கிறார். இதோ அனுமார் வருகிறார். சீதாலட்சுமியை பார்ப்பது அனுமார் வருகிறார். இதோ ஆகாசத்துக்கும் பூமிக்கும் வாரி பறந்து கொண்டிருக்கும் போது இதுதான் பாதை என்று சொல்லி அனுமார் வாய்க்குள் சென்று விடுகிறார். அப்படி என்று இது ஆகாரம் கிடைத்து விட்டது என்று ஆங்கார தாரகை துடித்துக் கொண்டிருந்தாள். அப்போது அனுமார் உள்ள சென்றவர் நகத்தினால் வயிறை கிழிக்கிறார். அப்படி டாராக அப்படி பாய்ந்து சென்ற அனுமான் இதோ கும்பகாரனிடம் செல்கிறார். இவன் தான் கும்பகாரன். எதற்காக நிற்கிறான் என்றால் அனுமான் சுத்தி பார்க்கும் போது இவன் பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருந்தான். இவன் யார் என்று பார்க்கும் போது அனுமாரை அடிக்க செல்கிறான். இப்போது எதற்காக வந்திருக்கிறாய்? யாரப்பா நீ? நான் தான் ராவணனுடைய தம்பி கும்பகர்ணன். ஓஹோ, ராவணனுடைய தம்பி கும்பகர்ணன் சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு தான் தெரிகிறது வானத்துக்கும் பூமிக்கும் விஸ்வரூபத்தை எடுத்து நிற்பது. குரங்கு சென்று விடு, இல்லை என்றால் என்னுடைய வாய்க்கு இரையாகி விடுவாய். நீ சின்னதாக இருக்கிறாய், நான் பிடித்து முழுங்கி விடுவேன். வாராயப்பா கும்பகர்ணா, ஆணவத்தில் அழிந்து விடாதே. சிறுவனாக இருப்பேன் என்று எடை போட்டு விடாதே.
உன்னுடைய உருவத்துக்கு மாறுவதற்கு தேவர்கள் மூவர்கள் கொடுத்த விஸ்வம் இருக்கு. இதோ பார், அப்படி என்று அனுமார் இதோ விஸ்வரூபத்தை மாத்துகிறார். ராம் 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 அப்படி என்று அனுமார் விஸ்வரூபத்தை எடுக்கிறார். ராம் ராம் பாராய் அரக்கனே, உன்னை வதை செய்வதற்காகவே வந்திருக்கிறேன். இப்பொழுது மோதிப்பார். அப்படியா? நீ என்னையும் அடித்து விடுவாயா? பார்த்து விடலாம். அப்படி என்று இதோ இருவரும் சண்டை போடுகிறார்கள். ஐயோ தலை தலை அப்படி என்ற அனுமான் இதோ திரும்பியும் இலங்கைக்கு பாய்ந்து செல்கிறார். இப்பொழுது என்னைக்கோ என்னைக்கோ இல்ல என்ன என்னைக்கோ அது என்னது இல்ல அது தெரியாதவனுக்கு தெரியாத இல்ல அது வந்து பனைமரம். ஓ பனைமரமா? ஆமா, பனைமரத்துல என்ன இருக்கு? இல்ல அது கலையம், அதுல பயணி இருக்கும். பயணி இருக்குமோ? ஆமா, அந்த பயணியை கருப்பட்டி ஆக்கி நம்ம குடிச்சோம்னா, நம்ம காப்பி போட்டு குடிச்சோம்னா, அதுல சுக்கு போட்டு குடிச்சோன்னு வை, தொண்டை வலியே வராது. அப்படியா? சமயத்துல கொரோனா வந்து பாத்தியா? ஆமா, அந்த கொரோனா டயத்துல பாதி பேர் வந்து கொரோனா இல்லாம போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன? இதுதான். என்ன இல்ல இதை காய்ச்சி எடுத்து கருப்பட்டி ஆக்கி அதுல சுக்காப்பி போட்டு குடிச்சோம்னா தொண்டை கரகரப்பு ஒண்ணுமே இருக்காது. ஓ அப்படியோ? அதுதான் பாரம்பரியமான உணவு. ஆரோக்கியமா இருக்கணும்னா பாரம்பரிய உணவுகளை நம்ம சாப்பிட்டாகணும். அப்பதான் நம்ம நல்ல ஆரோக்கியமா இருப்போம். உடம்பு தடுமா இருந்தாலும் ஆனா சொத்த உடம்பு தான், தெரியுமா? அப்படியாடே? ஆமா, அதுக்குதான் இயற்கை உணவுகள் எல்லாம் நம்ம சாப்பிடணும். என்னைக்கும் அங்க பாரு பனையேறி வரார். ஐயா வணக்கம். ஐயா வாங்க ஐயா, வாங்க 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 ஐயா. நாங்க நீங்க பனைமரத்துல பயணி எடுக்கிறத பார்க்கணும்னு ரொம்ப வருஷமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீங்க பனைமரத்துல இருந்து பயணி எடுத்து கொடுப்பீங்களா? கண்டிப்பா எடுத்து கொடுங்க ஐயா. பனைமரத்துல எப்படி ஏறி போவீங்க? காலை வச்சுதான். இவ்வளவு ஒசரமா இருக்க எப்படி வருவீங்க? ஏறி பாருங்களா. இப்ப பாருங்க, ஏறி பார்க்க. அப்ப பாப்போம். என்னைக்கும் பனைமரத்துல நல்லா ஏறி போவாரோ? ஆமா. ஷபா என்னைக்கோ எவ்வளவு அழகா ஏறி போறான் பாரு மேல. மேல போய் என்ன செய்யறாரு? அம்மா அதுல என்ன செய்ய? ஐயா மேல அந்த பாலைய சீவி விடணும், அப்பந்தான் பதினி போடும். அம்மா அதுல ஏன் சுண்ணாம்பு தடவுறீங்க? ஐயா சுண்ணாம்பு தடவுனாதான் சுண்ணாம்பு பதினி வரும், இல்லைன்னா பயணி சரிச்சு போகும். ஓ அப்படியோ? ஐயா இருந்தாங்க, கொண்டாங்க கொண்டாங்க. ஐயா என்னச்சோ பதினி என்ன முறையா இருக்கு? ஐயா இப்படி முறை அடிச்சு குடிச்சாதான் உடம்புக்கு நல்லா இருக்கும். அப்படியா? ஊத்துங்க ஊத்துங்க. என்னச்சோ என்னச்சோ சூப்பரா இனிச்சு கிடக்கு. ஆமா இதுல சீனி போடுவாங்களோ? சீனி போட மாட்டாங்க. அப்ப இவ்வளவு இனிப்பு இனிக்கு? ஐயா இதை வந்து இயற்கை பனைமரத்துல இருந்து பதினி இயற்கையாக வர்றது. ஆனால இயற்கைக்கு ருசி உண்பது கண்டிப்பா உண்டு. அப்படியோ? சீனி மாதிரி இனிக்கியா? அதான் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியா. சரி ஐயா போயிட்டு வாங்க. எப்பா என்னச்சோ இங்க வந்த உடனே தான் இதை பத்தி தெரியுமா? எப்பா என் வீட்டுல எப்படியும் 10 கிலோ கருப்பட்டி வாங்கி வச்சிருவேன். ஏல ஆமா, நம்ம உயிர் போகணும்னா உயிர் போச்சுன்னா அவ்வளவுதானே, நம்ம சொத்து எல்லாம் போச்சா. அதனால 10 கிலோ கருப்பட்டி தானே வாங்கி வச்சுக்கிட்டேன்னு வை. இந்த கொரோனா மாதிரி ஏதாவது நோய் வந்துன்னா காப்பி போட்டு குடிக்கலாம்ல. இதே மாதிரிதான் பல உயிர்களை காப்பாத்தி இருக்கிறாங்க. ஓ அப்படியா?
இப்படி பாரம்பரியமாக உணவுகளை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு கேடு வராது. இன்னைக்கு பல பல சாப்பாடுகளை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல பல நோய்கள் வந்துட்டு இருக்கு. சுகரு, பிரஷர் எல்லாமே. ஆமாப்பா, அதனால தான் இந்த மக்களுக்கு எல்லாருக்குமே விழிப்புணர்வு கொடுக்கணும், எல்லா உயிர்களையும் காக்கணும் அப்படின்னு தான் மிக அருமையாக இந்த வருடந்தோறும் இந்த இடத்தில் மண்ணும் மரமும் மக்கள் மத்தியில் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. எப்பா அவங்க நீடோடி காலம் வாழ வேண்டும். இல்ல ஒரு சூப்பர் பாட்டு பாடி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யுமா? என்னாச்சும் அதுக்கு முன்னாடி ஒரு கும்ப விளையாட்டு போடுவோமா? இல்ல ஆமால சூப்பரா ஒரு கும்ப விளையாட்டு போட்டுருமா? ஆமா, கும்ப விளையாட்டு கூப்பிடு. ஏமா வாமா, கும்பாட்டம் கும்பாட்டம். ஏயா கும்பாட்டக்காரி வந்திருக்காங்க. கும்பாட்டக்காரி வரலாமா? ஆமா ஆமா, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஏமா கும்பாட்டக்காரி வாமா, வா 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 வா. உன் ஆட்டத்தை பார்த்து மக்கள் எல்லாம் நல்லா ரசிக்கணும். ஆமா, மண்ணும் மரவுக்கு வந்திருக்கின்ற மக்கள் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும். ஒரு பாடல் பாடி ஒரு ஆட்டத்தை ஆடு பாப்பா. எம்மா பிள்ளை பார்க்க நல்லா இருக்கல. அவர் ரெட்டச்சடைய பாரு, கும்பத்தை மாதிரி அட்டகாசமா இருக்கு. ஏமா ஒரு ஆட்டத்தை போடு பாப்போம். பூங்குயிலே பூங்குயிலே உன்னுடைய ஆட்டம் சிறப்பு. இல்லை சூப்பராக ஆடினால அட்டகாசமான ஆட்டப்பா. இப்படி ஒரு ஆட்டத்தை ரசிக்கிறதுக்கு இங்கே தான் வந்திருக்கோம் பார்த்துக்க. இல்லை அப்போ நிகழ்ச்சியை நிறைவு செய்வோமா? மக்கள் எல்லாம் மிக அருமையாக நம்ம நிகழ்ச்சி கண்டுகளித்த அனைவர்களும் நீடோடி காலம் வாழ்ந்து செல்லும் செழிப்புமாக ஆரோக்கியமாக இருக்கணும். 2025 மிக புது வருஷமாக பிறந்திருக்கிறது. அனைவர்களுக்கும் நல்ல நாளாக, அதுவும் ஒரு பொன் நாளாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று சொல்லி இவ்வளோ நேரம் மிக அருமையாக நம்ம நிகழ்ச்சி கண்டுகளித்த அனைவர்களுக்கும் எங்களுடைய தோல்பாவை குச்சி சார்பாக நன்றியை சொல்லிடலாமா? இல்லை சொல்லல, ஒரு பாடலோட சொல்லுவோமாடு. ஒரு பாடல் சொல்லு. மலர் குடித்தேன். சூப்பரா பாடுதானே, பாடுபாடு. மலர் குடித்தேன் நமது மிருனா கடற்கரை பீச்சிலைய மாமியால பறி குடித்தேன். ஆமா, மிருனா கடற்கரை பீச்சில மாமியால பறி கொடுத்துருக்கான். மருதமலை மாங்கொட்டை தலையா, புளியங்கொட்டை தலையா, பழுக்க தலையா. இப்பொழுது மிக அருமையாக நம்மளுடைய நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைவர்களுக்கும் நம்முடைய நாட்டுப்புற கிராமிய கலையான தோல்பாவை கூத்து சார்பாக, எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பாக மண்ணும் மரமும் மிக சிறப்பாக வருடம் வருடம் பண்ணி கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களும் மிக சிறப்பாக வாழ வேண்டும். எங்களுடைய நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த ஐயா அவர்களும் நீடோடி காலங்கள் வாழ்ந்து மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இதோ நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். இன்றைய மண்ணும் மரபும் நிகழ்ச்சியின் வழியே பாரம்பரிய நடனங்கள், நாட்டுப்புற கலைகள், கண்காட்சி என ஒரு சேர பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என எண்ணுகின்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.